அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சாப்பிட்டு விட்டு இந்த கை கழுவுறதுங்கிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கலை. சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுன்னா அவங்களுடைய உணவுக்கு கை கழுவுதல் தேவைப்படாது. ரொட்டி கிட்டி சாப்பிட்றதுனால கையை கழுவுறது கிடையாது. புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் லம் யகுன் லனா மனாதிலு இல்லை அக்குஃபனா வ சவாஇதனா வ அக்தாமனா, எங்களுடைய காலத்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த வறுமையான நேரத்தில் வந்து கைகளை துடைக்கிறது கூட எங்களுக்கு துணிகள் துடைக்கும் துணி இருக்கும்ல, கைக்குட்டை, அந்த மாதிரி கைக்குட்டையெல்லாம் இருக்காது. சாப்பிட்டு போட்டு நம்ம கையிலே துடைச்சிக்கிறோம், இப்படி துடைப்போம்ல, சாப்பிட்டு விட்டு எங்களுடைய கைகள்லேயே என்ன செஞ்சுக்கிடுவோம், கைகளில் இதில் துடைச்சிக்கிடுவாங்க அந்த இதெல்லாம் போகிறதுக்காக வேண்டி. அதை துடைக்கிறது கூட துண்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள நிலையில் இருந்துருக்குறாங்க. தண்ணியும் கிடையாது. சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா அங்கே துணி வச்சுக்கிறவங்க துணியில் துடைச்சிக்கிடுவாங்க. துணி இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் கையோட கையை தேய்ச்சி விட்டால் விழுந்துரும்ல, இப்படி தொடங்கி தட்டி விடுறது. அந்த மாதிரி எங்களுடைய கைகளைத்தான் வச்சு அதுக்கு பயன்படுத்துவோம் என்ற ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் 5457வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் சாப்பிட்ட பிறகு நம்ம களத்தில் உள்ள சாப்பாடு கழுவத்தான் வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு துடைச்சாலும் விசுவிசுன்னு இருக்கும். இந்த குழம்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அதில் என்ன இருக்கும், அது பிரியாணி எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வலுவலுண்டு கையெல்லாம் இருக்கும். எண்ணெயான பதார்த்தங்கள் சாப்பிட்ட ஒரு உணவாக இருந்தால் தேங்காய் சோறு, நெய் சோறு, பிரியாணி இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம் என்றால் என்ன செய்யிருக்கேன், கையெல்லாம் விசுவிசு கழுவி ஆகணும். வெறுமனை கழுவுற சோப்பு கொடுக்கணுன்னு தான் போகிற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. அது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளது, நம்ம கழுவிக்கலாம். அது சுண்ணத்தில் வராது, நம்ம உணவுக்கு முறைப்படி நம்ம கழுவிக்கிறோம். அது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது வந்து இந்த பாத்திரங்களில் சாப்பிட்றதுக்குள்ள என்னென்ன பாத்திரங்களை சாப்பிட்லான்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாத்திரங்களை யூஸ் பண்ணவே தடுத்துட்டாங்க. எந்த பாத்திரம் தடுத்தாங்கன்னு கேட்டால், மதுபானம் வைப்பதற்குன்னே சில சுரக்குடுக்க நம்ம நாட்டில் வச்சுருப்பாங்க. அது ஒரு டைப்பாக இருக்குது, சுரக்காயில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தான் சாராயம் கல் இறக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கல் இறக்குறதுக்குன்னே உள்ள பாத்திரமாக இருக்குன்னு வைங்க. அந்த பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் பயன்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டால் அது நினைவுக்கு வந்து அந்த மதுவின் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறக்க வேண்டி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு மதுபானத்துக்கு என்று எந்த மாதிரி, இப்போ மதுபானத்துக்குன்னா சில இதெல்லாம் போடுறாங்களே, கிளாஸ்லாம் பாருங்களேன், டீ குடி கிளாஸ் வர மதுபானம் குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போடுறாங்கல்ல, அந்த மதுபானத்தை நம்ம குடிச்சிட்டா கூட அந்த கிளாஸில் கூட சாப்பிடக்கூடாது. அந்த முதல்ல இருந்த தடை. ஆரம்ப காலத்தில் மதுபானத்துக்குன்னு உள்ள பயன்படுத்துகிற அந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணாதேன்னு சொன்னாங்க. பிறகு நினச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாத்திரங்களில் என்ன ஹலால் ஹராம் என்ன ஆக போகுது, நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க, எந்த பாத்திரம் தான் சாப்பிட்டுக்கிறங்கன்ட்டாங்க. அந்த தடை இப்போ கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு சாராயம் விற்கிற பாட்டிலில் கூட நம்ம ஜூஸ் ஊற்றி குடிக்கலாம். சாராயம் ஊற்றுறதுக்குன்னு ஒரு பாட்டிலாக இருக்குது, அதுவும் பாட்டில் தான். இது ஆரம்ப காலத்து தடை இருந்துச்சு. இந்த தடையை கொண்டாந்து காட்டி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தவறான பொருள்கள், ஹராமான பொருள்கள் அடைத்து விற்பதற்கு உரிய பாத்திரங்களாக, கோலைகளாக, பாட்டில்களாக, தட்டுகளாக இருக்கும் என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று தடை இருந்தாலும் பிற்காலத்தில் அந்த தடை நினைஞ்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கிட்டார்கள் என்கிற விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது என்ன தெரிஞ்சுன்னு கேட்டால், அதாவது அந்த செய்தி என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஷ்ரபு, நீங்கள் அருந்தாதீர்கள், ஃபித் துப்பாய், துப்பாயின்னா அந்த சுரக்காயில் குடைஞ்சி, சுரக்காய் இருக்கும்ல, நல்ல காயை விட்டு குடைஞ்சி அது ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், அதில் பயன்படுத்துவாங்க சுரக்குடுக்க வந்து. அது மாதிரி மரப்பீப்பாய், இந்த மரப்பீப்பாயெல்லாம் சாராயத்தை கல் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் வந்து சுரக்குடுக்கையில் தண்ணி ஊற்றுறதுலாம் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மதுபானம் கல் ஊற்றி வைக்கிறதா இருந்தால் சுரக்குடுக்கையில் ஊற்றி வைப்பாங்க. மரப்பீப்பாய் இருக்கும்ல, மரத்திலே அதை அடித்தே செஞ்சு வச்சுருப்பாங்க பாத்திரம் மாதிரி. அந்த மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட பீப்பாய்கள், அது மாதிரி தார் பூசப்பட்ட பாத்திரங்கள், தார் பூசி இருப்பாங்க, அதில் தான் கல் ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மண் சாடிகள், மண்ணில் உள்ள சாடி, இந்த 4 வகையான பாத்திரமும் மதுபானத்துக்குன்னே உள்ளது. அந்த காலத்தில் மதுபானம்னால என்ன செய்ய, தண்ணினா தோல் பையில் வச்சுருவாங்க. மதுபானம்னு சொன்னால் சுர கொடுக்க மரத்தால் செய்யப்பட்டது, தார் பூசப்பட்டது, அல்லது மண் ஜாடி இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள ஜாடிகளில் தான் மதுபானம் வச்சுருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்கன்னா மதுவை தடை செஞ்ச உடனே இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாதேன்ட்டாங்க. மதுவையும் தடை செஞ்சாச்சு, மதுவை பயன்படுத்தின பாத்திரமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணாதே ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கங்கிற விஷயம் வந்து புகாரியில் 7556வது ஹதீஸை படித்தேன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி வரும். இந்த ஹதீஸை நாளைக்கு நீங்கள் பார்த்தா கூட நம்ம செய்யக்கூடாது போல இருக்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த தடையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிறகு தடுத்து விட்டார்கள்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபஷரபு ஃபில் அஸ்கியத்தி குல்லிஹா, எல்லா பாத்திரத்திலும் நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொள்ளுங்கள். முந்தி நான் தடுத்திருந்தேன், இப்போ எல்லா பாத்திரத்தையும் தடுத்து கொள்ளுங்கள். ஒலா தஷரபு முஸ்கிரன், போதையான விஷயத்தை நீ சாப்பிடாதீங்க. போதைக்காக தான் தடுத்திருந்தோம். போதைப் பொருள் இல்லாமல் நீங்கள் அந்த சூற கொடுக்கை தெருவில் எதுக்கு போடணும், அதை தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோமேன்னு பயன்படுத்தினா தப்பு இல்லை. இப்போ அதுக்கு என்ன செய்யலைன்னா தடுக்கலைன்ட்டாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க, இன்னல் உருஃபை, பாத்திரங்கள் லா யுஹில்லு ஷையன் ஒலா யுஹர்ரிமு, எந்த ஒன்றையும் ஹலாலாகவோ ஹராமாகவோ ஆக்காது. பாத்திரமாக ஹலாலாக்கும், இந்த பாத்திரத்தை தான் ஹலாலு, அந்த பாத்திரத்தை தான் ஹராம்னு அதுக்கு உரியது கிடையாது. பாத்திரம் சொல்கிறாங்க, இன்னல் உருஃபை, பாத்திரங்கள் லா யுஹில்லு ஷையன் ஒலா யுஹர்ரிமுஹு, எந்த ஒன்றையும் அது ஹலாலாகவும் ஆக்காது, அது ஹராமாகவும் ஆக்காது. அந்த பொருள் ஹலால் ஹராமுக்கு தனி சட்டம் இருக்கே தவிர, இந்த பாத்திரத்தில் இருந்தால், கண்ணாடி பாத்திரத்தில் இருந்தால் ஹலாலு, அது சில்வர் பாத்திரம் இருந்தால் ஹராமுன்னு அப்படி வருமானா வராது. அதனால் முதல்ல நான் தடுத்திருந்தேன். நகைத்துக்கும் நெல்லுருஃபி, சில பாத்திரங்களை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு தடுத்திருந்தேன். இப்போ சொல்கிறேன், இது பாத்திரத்தினால ஒன்று ஆகாது, நீ பயன்படுத்திக்கிறங்க. அப்போ மதுபானம் பயன்படுத்துவதற்குரிய பாத்திரங்களாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம அந்த தடை செய்யப்பட்ட ஆரம்ப காலத்தில் நம்ம இல்லையே, இப்போ நம்ம அது பாத்திரமாக நினச்சி என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒரு தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த இரண்டையும் சமைக்கக்கூடிய சமுதாயம் இருப்பாங்க. ஒரே பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதில் தான் நமக்கு ஹராமானதே அவளை சமைக்குவாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, ஒரு பன்றி இறைச்சி சாப்பிட்றவராருக்குன்னு வைங்க, அவர் என்ன செய்வார்னா பன்றி இறைச்சியும் அதில் தான் சமைக்குவார். அப்புறமேல் வந்துக்கிட்டு சாம்பாரும் அதில் தான் வைப்பார். ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி இருந்துச்சின்னு சொன்னால் அதில் தான் பன்றியும் சமைக்குவார். அப்புறம் கழுவி இப்படி என்ன செய்வார்னா அதில் தான் சாம்பாரும் வைக்குவார். இப்போ அந்த சாம்பாரை தந்தால் நம்ம சாப்பிட்லாமா, அல்லது நம்மள்ட்ட ஒரு பாத்திரத்துக்கு தட்டுப்பாடு இருக்குது, அவங்கள்ட்ட அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு நம்ம சமைக்கலாமா? பாத்திரத்தை வாங்கிட்டு அதில் என்ன சமைச்சிருப்பாங்க, கண்டிப்பாக ஹராமானது சமைச்சிருப்பாங்க. பன்றியை சமைச்சிருப்பாங்க, இல்லை செத்துப்போன ஆடை சமைச்சிருப்பாங்க, அந்த கோழியெல்லாம் அறுக்காமல் அடித்து சாவடித்து சமைச்சிருப்பாங்க. எத்தனை விஷயங்களில் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அதில் இருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட நம்ம இரவலாக பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது அவங்க வலியுறுத்தி தடுக்கலை, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறங்க. வேறு பாத்திரம் கிடைக்காவிட்டால் பயன்படுத்திக்கிறங்கிற. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வருது ஹதீஸில். அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, அபூ சாலபாங்கிறவர் கேட்குறாரு, இன்னாபி அருளி அகலில் கிதாப், நாங்கள் வேதக்காரர்களுடைய பகுதியில் வசிக்கும் பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இது புகாரில் 5496வது ஹதீஸில் இருக்கிறது. இப்போ நான் குலுஃபி ஆணியத்தையும், அவங்களுடைய பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிட்றோம், அப்படி சாப்பிட்லாமா? அவங்க ஹராமானதையும் சமைக்குவாங்க, ஹலானதையும் சமைக்குவாங்க. அப்படியான பாத்திரங்கள் வச்சுருக்கிறாங்க. அவங்க பாத்திரத்தில் இப்போ தட்டாக இருக்கலாம், குழம்பு வைக்கிற சட்டியாக இருக்கலாம், சோத்து பானையாக இருக்கலாம். அப்போ அந்த பாத்திரங்களில் நாங்கள் சாப்பிடுகிறோம், அப்படி சாப்பிட்லாமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொலாத்தா குலுஃபி ஆணியத்தையும், அவங்க பாத்திரம் சாப்பிடாதீங்க, ஹராமையும் சமைக்கிறாங்கன்னு தெரியும் போது நீங்கள் அதில் சாப்பிடாதீங்க. இல்லா அன் தஜிது புத்தன், அது அவசியம் ஏற்பட்டாலே தவிர. உதாரணமாக ஒரு பெரிய 20 பேருக்கு சாப்பிட்றதுக்கு பெரிய சட்டி தேவை இருக்குது, அது நம்மள்ட்ட இல்லை. பெரிய பாத்திரம் எல்லாத்தையும் இருக்காதுல்ல. வீடுகளில் அன்றாட பயன்பாட்டுக்குள்ள அளவு பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 20 பேர் 30 பேருக்கு சமைக்கிறதுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, போய் வாடகை தான் எடுப்பாங்க. அல்லது பக்கத்து வீடுகளில் பெரிய பாத்திரங்கள் வச்சுருந்தாங்கன்னா இரவலுக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த அகல கிதாபுகள்கிட்ட அந்த பாத்திரம் இருந்துச்சின்னு சொன்னால், உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் வாங்கிக்கிறங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் அதில் 10 பேருக்கு விருந்தாளி வந்துடுவாங்க, நம்மள்கிட்ட 5 தட்டு தான் இருக்கும் பரிமாறுறதுக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு 5 தட்டை வாங்கிட்டு வர்றோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அதில் தான் ஹராமானதை வச்சு சாப்பிட்ருப்பாங்க, ஹராமான உணவுகளை அதில் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அப்போ நம்ம பற்றாக்குறைக்காமல் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறலாமா, இந்த மாதிரி கேள்வி. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஃபலாத்தா குலுஃபி ஆணியத்தையும், அவங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் சாப்பிடாதீங்க. இல்லா யஜிது அல்லா இல்லா அல்லா தஜிது புத்தன், அவசியம் இருந்தாலே தவிர நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இப்போ இல்லம் தஜிது புத்தன், கண்டிப்பாக அவசியம் என்று ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபகுசிலுஹா வ குலு, கழுவிட்டு சாப்பிடுங்க. அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு என்ன செய்யுங்க, அதிலே சாப்பிடுங்க. ஹராமானதே சாப்பிட்ட பாத்திரமாக இருந்தாலும் அதில் நம்ம சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்லான்னு கேட்டால், வேறு பாத்திரம் கிடைக்காவிட்டால். வேறு பாத்திரம் இருக்குமானா, எங்கள்கிட்ட பாத்திரம் இருக்குதுங்க, உங்கள் பாத்திரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு பாத்திரம் கிடைச்சிச்சின்னு சொன்னால் அதை தவிர்த்துருங்க. வேறு பாத்திரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அவங்க ஹராமானதை சமைச்சிருப்பார்கள்ல, அப்படி இருந்தால் கூட அந்த பாத்திரங்களை என்ன செய்யலாம், சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது புகாரில் 5496வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு விஷயம். அடுத்த பாத்திரங்களில் உள்ள இன்னொரு சட்டம் என்னென்னு கேட்டால்,
தங்கம் வெள்ளியில் பாத்திரங்கள் சாப்பிட்ற என்ன செய்கிறாங்கன்னா பெரிய பெரிய வசதியான ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா வெள்ளி கிளாஸு வெள்ளித்தட்டு, அந்த வெள்ளித்தட்டையெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறா கூட அதை வந்து சீர்வரிசையெல்லாம் கொடுப்பாங்க. வெள்ளிக்கோலை வெள்ளித்தட்டெலாம் கொடுத்து விடுவாங்க. எதுக்கு? அது ஒரு முதலீடாக இருக்கட்டும், சாப்பிட்ற தட்டு தான் அது. அந்த மாதிரி நீங்கள் தட்டாக வச்சுக்கிறது தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு என்ன செய்கிறாரு, இந்த வெள்ளி டம்ளர் வச்சுக்கிறோங்க. வெள்ளி டம்ளர்னால் வெள்ளி எவ்வளோ தான் அது, நீங்கள் தண்ணியை குடிக்கிறதுக்கு தான் தடை இருக்கே தவிர தங்கத்தில் ஒரு டம்ளர் உங்களுக்கு தர்றாரு, அது சாப்பிட தான் கூடாது, வாங்கக்கூடாதுன்னு இருக்கா? தங்கத்தை வாங்கிக்கிற வேண்டியது தானே, நாளைக்கு விற்று காசு வாங்கிக்கிற வேண்டியது தானே. அப்போ தங்கத்தினால் தட்டுகள், தங்கத்தினால் டம்ளர்கள் வைத்துக்கொள்ளலாமான்னா வைத்துக்கொள்ளலாம். எந்த அடிப்பில் வைத்துக்கொள்ளலாம்? அது ஒரு தங்கம்ங்கிற வகையில், அது ஒரு வெள்ளியாக இது அந்த வடிவத்தை நம்ம பார்க்க தேவையில்லை. அது மூலப்பொருள் தங்கம், அதை விற்றா தங்கத்துடைய காசு நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற வகையில் நம்ம வைத்துக்கொள்ள தப்பு இல்லை. எதுக்கு தப்பு இருக்குன்னு கேட்டால் அதில் சாப்பிடுவதற்கு தடை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹரீரி ஒ தீபாஜி. ஹரீர்னாலும் பட்டு தான், தீபாஜினாலும் பட்டு தான். பட்டுடைய 2 வகை, அதாவது மென்மையான பட்டு, கொஞ்சம் நடுத்தரமான பட்டுக்கு உள்ள பேர்கள். அந்த பட்டாடை அணிவதை எங்கள் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தடுத்தாருன்னா ஆண்களுக்கு தான். அது பொதுவாக தடுத்தாருன்னு வருது. வேறு ஹதீஸ் சான்றுகளை வைத்து ஆண்களுக்கு தான் தடுத்தாங்க, பட்டு பெண்களுக்கு தடுக்கப்படலை. அப்போ பட்டாடை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தடுத்தார்கள். ஒரு சுருபி ஃபி ஆனியத்தி தஹபி உல் ஃபில்லத்தி, தங்க வெள்ளி பாத்திரங்களில் அருந்துவதையும் தடுத்தார்கள். தங்க வெள்ளி பாத்திரத்தில் செய்யக்கூடாது, தங்க தட்டில் சாப்பிடக்கூடாது, அருந்துவது தான் வருது. அருந்துறது சாப்பிட்றதுன்னு வரக்கூடிய ரெண்டையும் தான் எடுத்துக்கணும். எந்த இடத்துல வந்தாலும் சாப்பிடுவது தடுத்தாங்கன்னா அதில் குடிக்கவும் கூடாது, குடிக்கிறத தடுத்தாங்கன்னா அதில் சாப்பிடவும் கூடாது. ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்க, இன்னொன்று அடங்கிக்கணும். அப்போ ஒரு சுருபி ஃபி ஆனியத்தி தஹபி உல் ஃபில்லத்தி, தங்கமெல்லி பாத்திரங்களில் குடிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். தடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஹுன்ன லஹும் ஃபித் துன்யா, துன்யாவில் வந்து அது அவங்களுக்கு உரியதாக இருக்கிறது. ஒஹியலக்கும் ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் உங்களுக்கு உரியதாக இருக்குது. ஆகிரத்தில் உங்களுக்கு தரக்கூடியதுன்னா சொர்க்கத்தில் தங்கத்தட்டெலாம் எல்லோரும் சாப்பிடுவீங்க. நமக்கு எல்லாம் தரக்கூடிய சாப்பாட்டுக்கெலாம் தட்டு எதில் இருக்கும்? சொர்க்கத்தில் தங்கத்தட்டுலையும் தங்க டம்ளர்லையும் சாப்பிடுவோம். பட்டு ஆடையெல்லாம் அனுமதிக்கப்படும் ஆண்களுக்கு. அது சொர்க்கத்தில் நமக்கு அது உரியதாக இருக்கிறது, உலகத்தில் அவங்களுக்கு உரியதாக இருக்கிறது, நீங்கள் அதனால் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஆன்மீக காரணத்தையும் சொல்லி தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடக்கூடாது. அது வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் அது பைத்தியக்காரத்தனம் தான். அந்த தேய்மானத்தில் பல லட்சங்கள் லாஸ் ஆகும். தங்க தட்டை வச்சு சாப்பிட்டான்னு வைங்க, 4 தடவை வச்சு இழுத்தான்னு சொன்னால் அதில் எத்தனை கிராம் ஓடி போயிடும், ஒரு மோதிரம் செய்யலாம், பல லட்சங்கள் லாஸ் ஆகி போயிடும். அது சொல்லலை காரணம். நம்ம சிந்தித்து பார்த்தாலே அதுகளை வந்து தேய்மானத்துக்குரியதாக பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா பெரிய நஷ்டமாயிரும். அதனால் வந்து தங்க வெள்ளி பாத்திரத்தை தடுத்தார்கள்ங்கிற ஹதீஸ் வந்து புகாரில் 5632வது ஹதீஸ்லையும் 5633வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 5634வது ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லது யஷரபு ஃபி இனாயில் ஃபில்லத்தி, வெள்ளி பாத்திரத்தில் யார் அருந்துகிறாரோ, இன்னமா யு ஜர்ஜுர் ஃபி பத்னை நார ஜஹன்னம், அவர் நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார். கடுமையான வார்த்தை சொல்கிறாங்க. வெள்ளிக்கு டம்ளரில் வெள்ளி குவளையில் யார் வந்து தண்ணீர் அருந்துகிறாரோ அவர் நரக நெருப்பை தான் அருந்துகிறார் அப்படின்னு சொன்னால் அது நரகத்தில் ஒன்றை சேர்க்கும்னு அர்த்தம். ஒரு இலக்கியமாக ஓமையாக சொல்கிறாங்க. அப்போ இது நரகத்தில் சேர்க்குற ஒரு குற்றமாயிரும். சின்ன குற்றம்லாம் இல்லை. வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடுவது, தங்க பாத்திரத்தில் சாப்பிடுவது லேசான ஒரு மென்மையான குற்றம் கிடையாது. நரகத்தில் கொண்டே சேர்க்குற குற்றம் என்கிற அளவில் கடும் எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் எக்காரணம் ஒன்று என்ன செய்யக்கூடாது, தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது. தங்கம் வெள்ளி பாத்திரம் வச்சுக்கலாம், அழைக்கணும். தங்கம் வெள்ளியில் என்ன வேணாலும் வச்சு, அந்த மைக்கு கூட தங்கத்தில் செஞ்சு வச்சுக்கிடலாம். எதுக்காக செஞ்சு வச்சுக்கிறோம்? அது தங்கம் அவ்வளோதான், தேவைப்பட்டால் விற்றுக்குருவோம். அது எந்த பொருளை வேணாலும் செஞ்சு வச்சுக்கிடலாம். தங்கத்தை வந்து சாப்பிடுவதற்கு பயன்படுத்தலாமா, பாத்திரமான பயன்படுத்தக்கூடாது. இது வந்து புகாரில் 5634வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 5635லையும் 5635 தான், அதில் இந்த தடை இருக்குது. இதுவெல்லாம் அவ்வளோதான் தடை. பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த பாத்திரம், இரும்பில் சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இரும்பு பாத்திரம் சாப்பிட நரகவாசி தட்டும்பாங்க. இரும்பில் சாப்பிடக்கூடாது நரகவாசி தட்டுன்னு யார் சொன்னால் உங்களுக்கு? யாரும் இவங்களே சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் வீடுகள்லாம் இரும்புல தட்டு மாதிரி செஞ்சு வரும், அது சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இரும்பு தட்டு வந்து நரகத்தில் கொடுக்குறது அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இதுக்கு இல்லை. இவங்களாகவே சொல்கிறாங்களே தவிர இரும்புலையும் செய்யலாம், சில்வர்லையும் செய்யலாம். சில்வர்னால் எவர் சில்வர், சில்வர்னால் வெள்ளினாலும் நம்ம நடைமுறையில் சில்வர்னால் எத்தனை சொல்கிறோம்? சில்வர்னால் எவர் சில்வரை தான் சில்வருங்க. சில்வர் தான் கூடாத, சில்வர்னால் வெள்ளி. ஆனால் நம்ம எவர் சில்வர் தான் சில்வருங்கிறோம். சில்வர் பாத்திரம்னு எதை சொல்லிகிட்டு இருக்கிறோம்? அது எவர் சில்வர் தான் சில்வர்னு வழக்கத்தில் சொல்கிறாங்க. சில்வருங்கிறது அர்த்தம் வெள்ளி தான், அது எவர் சில்வர்னு சொல்லணும். அப்போ எவர் சில்வரில் சாப்பிட்லாமா, பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்லாமா, மண்ணில் செஞ்ச சட்டியில் சாப்பிட்லாம், எதில் வேணாலும் சாப்பிட்டு போங்க. அது ஏந்தி பொருளை ஏந்தி கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தானே தவிர
பாத்திரங்கள் என்னவா இருக்கணும்னு தடையே கிடையாது. இப்போ நவீன காலத்தில் யூஸ் அண்ட் த்ரோ நிறைய வருதில்ல, அதெல்லாம் எதில் வேணாலும் சாப்பிடுங்க, தடை அவ்வளோதான் தடை. மார்க்கத்தில் தடை தங்கத்துக்கு தான் தடை இருக்குது, மற்ற எதுக்கும் இல்லை. அது பல ஹராமானது சமைக்கிறத ஒரு மென்மையான தடை இருக்குது, கிடைக்காட்டி பயன்படுத்திக்கிறங்கன்னு இருக்குது. மற்றபடி என்ன கிடையாது, எந்த ஒரு தடையுமே கிடையாது. எந்த பாத்திரத்தில் வேணாலும் என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்கடுத்து இந்த பெரிய பாத்திரம் தண்ணி குடிக்கும்போது நம்ம இயற்கையாக நம்ம செய்ய மாட்டோம், இருந்தாலும் ரசூல் அதுலேயும் வழிகாட்டுறாங்க. என்னென்னு கேட்டால், ஒரு 20 லிட்டர் தண்ணி கேன் இருக்குங்களே குடிக்கிறோம், 20 லிட்டர் தண்ணி கேன் அப்படி தூக்கிட்டு குடிக்கலாமா? பெரிய பாத்திரம் சாய்ச்சி குடிச்சோன்னா சரி மடப்பட்டு கொட்டி போயிடும், மூக்குலெல்லாம் ஏறி போயிடும். குடிக்கிறாங்க ஒரு சாய்ச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி ஒரு கப்பில் ஊற்றி குடிக்கணுமே தவிர 20 லிட்டர் தண்ணி கேனை தூக்கிட்டு அப்படி ஒருத்தர் கொடுக்குறான், அப்படி குடிக்கலாமான்னா அப்படி குடிக்கக்கூடாது. அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக வேண்டி தோல் பைன்னு வச்சுருப்பாங்க, அந்த தோல் பையிலேருந்து டைரெக்டாக நீங்கள் குடிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது காரணத்தை சொல்லலை. ஏன்னா அதிகமாக பலார்னு வந்துடும் தண்ணி, என்ன செய்யும், தேவையான அளவுக்கு வராது. திடீர்னு வந்து மூக்கு அடைச்சி போயிடும், மூக்குலெல்லாம் உள்ளே போயிடும், தொண்டையில் அடைக்கக்கூடிய விஷயங்கள் பல மாதிரி உயிரிழப்பு கூட சில நேரத்தில் வந்துடும் அந்த தண்ணியின் காரணமாக கூட. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நஹா அனி சுருபி மின் ஃபமில் கிர்பத்தி, தோல் பை இருக்கும்ல, தோல் பைன்னா அந்த காலத்தில் குடம், அவங்களுக்கு நமக்கு குடம்னு சொல்கிறோம்ல, அவங்க குடம்ங்கிறது மண்பானம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க தண்ணி வைக்கிறது எதில் வச்சுருப்பாங்கன்னா தோல் இருக்கும்ல, அந்த தோலை பானை மாதிரி செஞ்சு தோல் பை அதில் தண்ணியை வச்சு தொங்க விட்ருவாங்க. தொங்க விடுறதுக்குன்னா கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்காக வேண்டி அது தேவைப்பட்ட என்ன செய்வாங்கன்னா அதில் எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு கோலையில் இதில் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுலேருந்து அப்படியே சாப்பிட்றாதீங்க, நேரடி சாப்பிடாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தடை இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாப்பாட்டை பற்றி வரும்போது அவங்க வந்து உணவு மேஜைகளில் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலையும் ஒலா அக்கல அலா ஹிவானின் கத்து, இந்த டைனிங் டேபிளுங்கிறோம்ல சாப்பாட்டு மேஜையில் வைத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே கிடையாதுங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் 5386 ஹதீஸில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதை வச்சு சில ஆளுக்கு வந்து டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சதில்லை, சாப்பிடுவதற்கு டேபிளில் தரையில் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்களே தவிர டைனிங் டேபிளில் சாப்பிடுறது இல்லைங்கிற மாதிரி சில ஆளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸையும் இது மாதிரி உள்ள சில ஹதீஸுகளையும் புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. என்ன அளவுகோல்னு சொன்னால், உலக சம்பந்தமான இந்த பயன்பாடு இருக்குது இல்லையா, அதுகளை வந்து ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் கிடைச்சா பயன்படுத்தியிருப்பாங்க, கிடைக்காம இருந்தால் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் சட்டைக்கு போல துண்டை தான் போத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம துண்டு போடுறது துண்டை போத்திட்டு தான் வாழணும் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா, அது அன்னைக்கு கிடைச்சது, அதான் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆடைன்னு அந்த காலத்தில் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது சட்டையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு துணியை தூக்கி போத்திக்கிறாங்க மேலே போட்டு, அதான் சட்டை. ரசூலுல்லாஹ் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, துணியை போத்திக்கிட்டு தான் வாழணும்னு சொல்லக்கூடாது. கீழே ஒரு வேட்டியை கட்டிக்கிடுவாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ஆடையை. அதை தவிர வேறு எத்தனை வகையான ஆடைகள் இன்றைக்கி வந்து விட்டது, அதை பயன்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் வந்து பேண்ட் போட்டதே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் வைங்க, இருக்குது. அதனால் என்ன, பேண்ட் போடுறது மார்க்கத்தில் உள்ளதா, கிடைக்கல போடலை. இந்த காலத்தில் வாழ்ந்தால் கிடைச்சதுக்கும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சட்டை ரசூலுல்லாஹ் போட்டதே இல்லைன்னு ஹதீஸ் வருதுன்னு வைங்க. அதனால் என்னென்ன, ரசூலுல்லாஹ் வந்து இப்போ நம்ம இந்த பிரியாணி சாப்பிட்றோம்ல, பிரியாணி சாப்பிட்டதே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். நிச்சயமாக சாப்பிடல தானே. இந்த மாதிரி சாப்பாடு ரசூலுல்லாஹ் வந்து அரிசியாக உங்கள்கிட்ட பெரும்பாலும் இருக்காது, கோதுமை தான் சாப்பாடு. ரசூலுல்லாஹ் பிரியாணியும் சாப்பிட்டது இல்லைன்னு நான் சொன்னால் அது உண்மை தான். அதனால் நம்ம சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாதா? ரசூலுல்லாஹ் சாப்பிடாட்டி என்னங்க, கிடைக்கலங்க. அது உணவுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாடி வீட்டு கட்டடத்தில் வசித்ததே இல்லை, கூரையில் தான் வசித்தாருன்னா கூரையில் வசிக்கிறது கட்டாயம்னு சொல்லுவீங்களா? அந்த காலத்தில் கூரை தான் வசதி, கூரை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அதை செஞ்சுருப்பாங்க. அதை உலக பொருள்களை பயன்படுத்துகிற விஷயத்திற்கு எந்த ஹதீஸ் வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வாயினால் உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அதை கடைப்பிடிக்கணும். மேஜையில் சாப்பிடாதீர்கள், ஆர்டர் வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அவங்க மேஜையில் சாப்பிட்டது இல்லைன்னு வந்தாலும், மேஜையில் சாப்பிட்டாங்கன்னு வந்தாலும் அது மார்க்கத்தில் வராது. ரசூலுல்லாஹ் டைனிங் டேபிளில் சாப்பிட்டாங்கன்னு வந்தால் கூட சுன்னத்தாகாது. ஏன் சுன்னத்தாகாது? அது மார்க்கம்ங்கிற விஷயத்துக்கு செஞ்சதில்லை. உயரத்தில் இருக்கணும் வச்சு சாப்பிட்ருப்பாங்க, அல்லது கிடைக்காம இருக்கனால சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. மேஜைக்கெல்லாமல் அவங்கள்ட்ட இடம் இருந்துச்சு, ஒரு ஆள் படுக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்லைங்க, டைனிங் டேபிள் எங்கே கொண்டு போடுவாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த வசதிக்கு வந்து அது இல்லைங்கிறதுனால தான் அவங்க இது செய்தி உண்மையான செய்தி. ஆனால் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் எப்படி புரியணும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டி தான் சாப்பிட்டாங்கன்னு வருது. ரொட்டி தான் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனாங்கன்னு வருது, ஒட்டகத்தில் போனாங்க, நம்மளும் ஒட்டகத்தில் போகணும். ஹஜ்ஜிக்கு வரைக்கும் ஒட்டகத்திலாம் போனாங்க. நீங்கள் ஹஜ்ஜி போவதாக இருந்தால் ஒட்டகத்தில் ஏறி போங்கன்னு யாராவது சொல்லுவோமா? ஆனால் ரசூலுல்லாஹ் போனது நெசந்தான்.
அது சுன்னத்தில் வராது. ஏன் சுன்னத்தில் வராதுன்னு கேட்டால், அந்த காலத்தில் வந்து ரசூல்லா மட்டும் ஒட்டகத்தில் போகல, காஃபிர்லாம் அதில் தான் போனாங்க. ரசூல்லா மட்டுமா பயன்படுத்தினாங்க ஒட்டகத்தை, காஃபிர்லாம் அதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டேபிளில் சாப்பிட்லன்னா அங்கே உள்ள எல்லா ஏழைகளும் அப்படி தான் இருந்தாங்க. முஸ்லீம் அப்படி தான் இருந்தாங்க, காஃபிர் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ இந்த மேஜையில் சாப்பிடுதல் என்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இருக்கவில்லை. அவங்க வசதியில் தண்ணியத்தை பேரிச்சம்பழத்தை தவிர எதுவும் சாப்பிடவில்லைன்னு வரும். அப்போ நம்மளும் தண்ணியும் பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிட்ற விளைக்கிறது, கிடைக்கிறத வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள். இது ஒரு உசூல் விதியில் உள்ளது, இஸ்லாமிய சட்ட விதிகளில் உள்ளது. என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களை வந்து அவங்க வஹீல் செஞ்சாங்களா அல்லது அந்த வழக்கத்தில் செஞ்சாங்களான்னு பார்க்கணும். வஹீல் செஞ்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். வழக்கத்தில் உள்ளது, அந்த வழக்கத்தில் ஊர் வழக்கம் தான், எல்லோரும் செய்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா அது எதில் வராது, அது மார்க்கத்தில் வராது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒட்டகத்தில் போகிறது அதெல்லாம் சுன்னத்து இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறோம். ஒட்டகத்தில் போகிறது 40 வயசுக்கு மேலே போனாங்க, 40 வயசுக்கு முந்தையும் போனாங்கல்ல, அது வஹீல வந்தது கிடையாது. எதிரிகள் ஒட்டகத்திலான போனால் அது வஹீல அல்லாட்டிருந்து வந்து நீ ஒட்டகத்தில் போன்னு சொல்லி வந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் நபியாக ஆயிரக்காட்ட கூட ஒட்டகத்தில் போயிருப்பாங்க. நபியாக அவள் ஆக்கலன்னு விட்டுருங்க, அந்த காலத்தில் எதில் போயிருப்பாங்க, ஒட்டகத்திலான போயிருப்பாங்க. அந்த ஒட்டகத்தில் போனார்கள் என்பது, இந்த டேபிளில் பயன்படுத்தினார்கள் என்பது, வெறும் பாயில் படுத்தார்கள் என்பது, குடிசை போட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்பது, இதுகளெல்லாம் வஹீல் செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் குடிசை போட்டாங்கன்னா அன்றைக்குள்ளே எல்லா மக்களும் அதை தான் போட்டிருந்தாங்க. அதான் அன்றைக்கு உள்ளது. வெயிலிருந்து மறைப்பதற்கு அவங்கள்ட்ட இருந்த ஒரே பொருள் என்னென்னு கேட்டால் ஓலை குடிசை தான். அப்போ எல்லாரும் வீடுகளில் ஓலை குடிசை போடுற மாதிரி அவங்க வீடுகளுக்கும் பள்ளியாசலுக்கும் போட்டுட்டாங்களே தவிர, ஓலை குடிசையில் தான் வசிக்கணும், மஸ்ஜித் நபவியில் மழை பெஞ்சால் கீழே ஒழுவுன்னெலாம் வருதில்ல, அது மாதிரி தான் நம்ம பள்ளியாசல் வச்சுக்கணுமா? அப்படி கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயங்களை என்ன செய்யணும்னு கேட்டால், அது வஹீல் செஞ்சதா, வணக்கங்கள் பூரா வஹீல் செஞ்சது. நெஞ்சில் கை கட்டினாங்கன்னா அது வஹீல் செஞ்சது. நபியான பிறகு தான் செய்கிறாங்க, நபியாருக்கு முந்தி செய்யலை, காஃபிரது செய்ய மாட்டான். அப்போ நபிகள் நாயகம் நபியாக ஆனதற்கு பிறகு நபி என்ற முறையில் எவற்றை செய்தார்களோ அதில் தான் நம்ம என்ன செய்யணும், சட்டம் எடுக்கணுமே தவிர, அது மாதிரி இல்லைன்னு சொல்ல என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னு கேட்டால் அது நபி என்ற முறையில் அவங்க செஞ்சது இல்லை. இப்போ இது டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுலாம் குற்றம் கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸை காட்டுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேஜையின் மீது சாப்பிட்டதே கிடையாதுன்னு வரும். நிஜமாக கிடையாது. அது மாதிரி இல்லை, அவங்க பொரிச்ச மென்மையான ரொட்டியை சாப்பிட்டதில்லைன்னு அதிலே வருது. அந்த ஹதீஸிலே என்ன வருதுன்னு கேட்டால், மேஜையிலையும் சாப்பிட்டதில்லை, அவங்களுக்கு ரொம்ப மெல்லிய மாவு இருக்குல்ல, நைஸாக அரைக்கப்பட்ட மாவில் அவங்களுக்கு ரொட்டி சாப்பிட்டதே இல்லைன்னு வருது. அப்போ சாப்பிட்லாமான்னு என்ன சொல்லுவீங்க? நம்ம சாப்பிட்ற ரொட்டிலாம் எப்படி இருக்குது? மேலோட்டமாக அரைச்சி சாப்பிட்றோமா, பட்டு மாதிரி அரைச்சி சாப்பிட்றோமா? அந்த காலத்தில் திருகையில் அவ்வளோதான் அரைக்க முடியும், கைனால் அரைக்கக்கூடிய திருகையில் சும்மா மேலோட்டமாக ரவா மாதிரி தான் மாவு அரைக்க முடியும், பட்டு மாதிரி அரைக்க முடியாது. அதில் தான் ரொட்டி சாப்பிட்ருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான மாவில் தயாரிக்கப்பட்ட ரொட்டி சாப்பிட்றது இல்லைன்னு வந்திருக்குது. இந்த ஹதீஸிலே மேஜையை சொல்கிற அந்த ஹதீஸ் தான் அதுவும் சேர்ந்து வருது. அப்போ அதை நம்ம எப்படி விளங்கிக்கிட்டோம்? அவங்களுக்கு மென்மையான மாவு தயாரிக்கிறக்கூடிய எந்திரங்கள் மிஷின்கள் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் இப்படி தான் இருக்க முடியும். அவங்களுக்கு அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாரும் வந்து மென்மையான முறையில் ரைஸ் மில்லில் அரைக்கப்பட்ட மாவு அல்லது கடைகளில் விற்கப்படுற மாவுகளை சாப்பிடாதீங்க, திருகையில் போட்டு அரைச்சி வந்து மென்மை இல்லாமல் பரபரன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மாவில் தான் ரொட்டி சொல்லணும் யாராவது சொல்லுவோமா? அது சொல்ல மாட்டோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் அது மார்க்கம்ங்கிற அடிப்படையில் செஞ்சதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். மார்க்கம் இல்லாத அவங்க மனிதர் முறையில் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களும் செஞ்சு காஃபிரும் செஞ்சாங்கன்னா அவங்க வஹீல செஞ்சது இல்லை, அவங்க நபி அவருக்கு முன்னையும் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது வஹீனால் செஞ்சது இல்லைன்னு விளங்கிக்கலாம் அந்த அளவுகளை வச்சு. இப்படிங்கிற ஒரு உசூலை யாவத்தில் எப்பவும் வச்சுக்கிறணும். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆடை விஷயங்கள், உணவு விஷயங்கள், அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க என்பதில் எல்லாம் அதில் வந்து மார்க்கம் வராது. ஆனால் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இப்போ வெள்ளி பார்த்துட்டு சாப்பிடாதீர்கள், இப்படி ஆர்டர் வாயினால் உத்தரவு போட்டாங்கன்னா அப்போ மார்க்கமாயிரும். இந்த உலகத்து விஷயத்தில் மேஜையில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி தடுத்தாங்கன்னு வைங்க, வாயினால் ஆர்டர் பண்ணுறது செயல்முறையில் கடைப்பிடிக்கிறது வேறு, வாயினால் உத்தரவு போட்டாங்கன்னா வகையில் தான் போடுறாங்க. நீங்கள் இனிமேல் மேஜையில் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேஜையில் சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிட்டது இல்லைன்னு ஒரு மெசேஜ் தான், தகவல் தான் வருது. அதனால் என்ன செய்ய முடியாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்ததாக வந்து